தமிழ்நாடு இப்போ பேசிட்டு இருக்க விஷயம் இதுதாங்க. 12th ரிசல்ட்ல 600க்கு 429 மார்க் எடுத்து சாதனை. சிஎம்ஏ கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. 429 மார்க் மேல நிறைய பசங்க எடுத்திருக்காங்களே, ஏன் 430 மார்க் எடுத்த பையனை எல்லாரும் பேசுறாங்க? எஸ், இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், நாங்குநேரி. தமிழ்நாடு அதிர்ந்த ஒரு சம்பவம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது சின்னத்துறையை பத்தி தாங்க. தன் கூட படிக்கிற சக மாணவர்களே சாதிய காரணம் காட்டி இரவு நேரத்துல சின்னதுரை வீட்டுக்கு போய் சின்னதுரைய சரமாரியா விட்டுறாங்க. தடுக்க வந்த சின்னதுரைய தங்கச்சியும் விட்டுறாங்க. இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் சின்னதுரை ரத்த வெள்ளத்துல துடிக்கிறத பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாரு. ஆனா சின்னதுரையை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு முடித்தா தெரியுமா? சின்னதுரையை வெட்டின பசங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் தான். படிக்கக்கூடிய வயசுல புத்தகத்துக்கு பதிலாக கத்தி தூக்க வச்சது யாரு? சக மாணவனே சாதியால வெறுக்க வச்சதுக்கு காரணம் என்ன? எல்லாமே கேள்விக்குறியாவே இருக்கு. டிவி பேட்டிகளை சின்னதுரை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவளுக்கு இழுபா அப்படி பண்ணக்கூடாது, அவங்களும் இல்லை கொஞ்சம் மேலே படிச்சுட்டு வரணும். இதுவே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இதுவே வரக்கூடாது. இந்த மாதிரி சின்னதுரை வீட்டுல இன்னும் ரத்த தடையும் கூட மாறல, ஆனா ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே காலாண்டு பரீட்சை எழுதியிருக்காரு. மனதளவுல இந்த சம்பவத்தால வெளில வர முடியாத சூழல்லையும் பொது தேர்வுல 600க்கு 429 மார்க் எடுத்து தன்னுடைய வலிமையை நிரூபிச்சிருக்காரு. சாதி நோக்கி போன மாணவர்கள் கத்திய தூக்குறதுனால கூர்நோக்கு இல்லத்துக்கு போயிருக்காங்க. கல்வி நோக்கி போயிருந்தா எல்லாருக்குமான விடுதலையா இருந்திருக்கும்.